ஆர்கஸ் கில்லர் வேல்ஸ்னு சொல்லப்படுற இந்த கடலோட டாப் ப்ரெடேட்டர்ஸ் ஷார்க்ஸ் கூட அவங்க டேஞ்சரஸ்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறாங்க. பட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா ஆர்கஸ் மனிதர்களை அட்டாக் பண்ணவே மாட்டாது. அது ஏன்னு தெரியுமா? அது ஏன்னு பார்க்கலாம். முதலாவது ரீசன் பார்த்தீங்கன்னா அதோட ஃபுட் செயின் இஷ்யூ. ஸோ இதோட மெயின் ஃபுட் பார்த்தீங்கன்னா சீஸ், சீ லயன்ஸ், பென்குயின்ஸ், ஃபிஷ், அது மட்டும் இல்லாமல் ஷார்க்ஸ் தான். ஆனால் மனிதரோட டேஸ்ட்டோ இல்லைனா மனிதர்கிட்ட வர ஸ்மெல்லோ அவங்களுக்கு டோட்டலி அன்ஃபெமிலியராக தான் இருக்கும். அவங்களுக்கு நம்ம பாடி அப்படியே ஒரு கன்ஃபியூசிங்கான ப்ரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஃபுட் செயினில் நாம் வரமாட்டோம். ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கும் ஆர்கஸுக்கும் எந்த விதமான பரிணாம வளர்ச்சி கனெக்ஷனும் இல்லை. மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி மனிதர்களும் அவங்களும் ஒரே எக்கோசிஸ்டத்தை ஷேர் பண்ணலை. அதனால எவல்யூஷனில் அவங்க நம்மளை ஒரு இரையாக கன்சிடர் பண்ணவே இல்லை. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லயன்ஸ் இதெல்லாம் ஹியூமனோட ப்ரெசன்ஸுக்கு ஃபெமிலியராக இருக்குது. ஸோ அட்டாக் பண்ணும். ஆர்கஸ்க்கு ஹியூமன் ஒரு ரெண்டும் விஸ்டர் மாதிரி தான் இருப்பாங்க. மூணாவது ரீசன் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் கிரியேச்சர்ஸ். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான ஒரு அனிமலாக இருக்குது. அவங்க ஃபெமிலியாக வாழ்கிறாங்க. ஸோ ஹண்டிங் டெக்னிக்ஸ் எல்லாம் டீச் பண்ணுவாங்க. சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஹியூமன்ஸை க்யூரியாசிட்டிக்காக மட்டும்தான் ஒப்சர்வ் பண்ணுவாங்க. பட் அட்டாக் பண்ணால் அவங்க இன்ட்ரெஸ்ட் கட்ட மாட்டாங்கன்னு சொல்லி. இன்ஃபேக்ட் வைல்ட் ஆர்கஸ் எந்த ஒரு மனிதனை கொண்டதாகவும் இதுவரை காட்டியும் இருந்த ஹிஸ்ட்ரியில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டதே இல்லை. இங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. சில கெப்டிவ் ஆர்கஸ், அதாவது கடல் உலகத்தில் மாதிரியான பிளேசஸில் வாழ்கிற ஆர்கஸ் ஸ்ட்ரெஸ்ட் ஆகி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ட்ரைன் பண்ணுற மனிதர்களை அட்டாக் பண்ணிய இன்சிடென்ட்ஸும் இருக்குது. பட் இந்த வைல்ட் ஆர்கஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி இருக்கும். அங்கே அவங்க ஃப்ரீயாக நேச்சுரலாக இருக்கிறாங்க. ஸோ இதோட முடிவு என்னென்னா ஆர்கஸ் எபெக்ஸ் ப்ரெடேட்டர்ஸ். ஆனால் மனிதர்களை அவங்களோட இரையாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதே சமயம் அவங்களோட பிரெயினில் நிறைய எம்பத்தி அண்ட் இன்டெலிஜென்ஸ் கூட நிறையவே இருக்குது. அதனால தான் இந்த உலகத்திலே கில்லர் வேல்னு பேர் இருந்தாலுமே மனிதர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத கடலோட ஜாயிண்டாகவே இருக்கிறாங்க.